மாதாளிலே சொல்லுங்களேன். பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா நல்லவரே. நீ எப்படி இருக்கிற? சில பேர் ஆசிரியர் பண்ண மாட்டேன்றாங்க. அவரு மட்டும்தான் நல்லவர், நாங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்லவர். ஆண்டு நல்லவரே, நாங்களும் நல்லவங்களா இருக்கணும். அவன் அதுவே ஏசப்பா நோக்கம். சரியா? ரெடியா? பாவங்கள் போக்கவே எங்க வந்தாரு? எங்க வந்தாரு? ஓகே, 1 2 3 கோ. இல்லையா? பைபிள் படிக்க மறந்துடுறோம், ஜெபம் பண்ண மறந்துடுறோம்.
இயேசுவோட அன்பு சொல்ல மறந்துடுறோம். தலைவலிக்கும் போது இயேசு வேணும். அதாவது இன்னைக்கு இயேசு சாமியை கடவுளா உலகம் பார்ப்பதில்லை. இயேசு ஏதோ ஒரு பேங்க் ஒரு புரோக்கரா, கடன் தருகிற ஒரு பேங்கா, வியாதியை சுகமாக்குற ஒரு டாக்டர், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வேணும். ஆனா ஆண்டவருங்க அவர் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துதான் ஆகணும். ஏதோ டைமுக்கு தேவையான டைம் போய் கதவை தட்டாது, தேவையான போய் பேசாது, எப்போ உனக்கு வேணுமோ அப்போ போய் எதிர்பார்க்காது. தினந்தோறும் 24 hours ஒவ்வொரு வினாடியும் இயேசுக்காக நீ வாழணும். ஒவ்வொரு வினாடி சொல்லுங்க. ஒரு பையன் பின்னாடி வரலாம், அதுக்கு தான் வரான். சொல்லு, நீ அதுக்கா இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். ஒரு நீங்க பொண்ணு, நீங்க பையன் சொல்லணும். ஒரு பையன் பின்னாடி வரலாம், நீ அழகா இருந்தா வரலாம். ஆனா இன்னொருத்தர் பின்னாடி வருவாரு, நீ அழுக்கா இருந்தாலும் வருவாரு. ஒரு பெரிய கிறிஸ்துவ, நல்ல ஒரு கிறிஸ்துவர் ஒத்துக்கிறார். அவர் ஒரு பெரிய ஆளு, பயங்கர பெரிய ஆளு. அவரு பிரசங்கெல்லாம் பண்ணுவாரு, பிரியமானவர்களே அது இதுன்னு சொல்லுவாரு. பெரிய ஆளா, பெரிய டாப் 1. நான் பெங்களூர்ல இருக்கிறாரு, பெரிய பெரிய பிசினஸ் நடத்துறாரு. நான் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். ஒரு நாய்க்கு கொடுக்குற மனித கூட அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு இந்த ஆள் கொடுக்கல. ஒரு நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட இந்த வீட்டு வேலைக்காரனுக்கு இந்த ஆள் தரல. நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்தவர்களான்னு கேட்டேன். ஆமா, நாங்க பெந்தை கோஸ். நான் கேட்டேன், நீ பெந்தை கோஸ், நீ வேகாத கோஸ் அப்படின்னு. வேகாத கோஸ். நான் தான் சொல்றேன், அழகா இருந்தா கூட்டம் வரும், ஆனா அழுக்கா இருந்தாலும் நீ அழுக்கும். பையனை பார்த்து ஏமாந்துடாது, பொண்ணை பார்த்து ஏமாந்துடாது. ஒரே ஒன்று பார்த்து தான் நீ மயக்கணும். அவர் யார் தெரியுமா? மறந்தாலும் உன்னை மறந்தான், அவர் உன்னை மறக்க மாட்டான். சொல்லுங்க, உன்னை மறந்தாலும் உன்னை மறந்தான், அவர் உன்னை மறக்க மாட்டான்.
ஆட்டி கொடுக்க உதாரணம். ரெடியா? எத்தனை பேர் இயேசு லவ் பண்ண ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் இயேசு பார்த்து முத்தம் பண்ண ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. யாருக்கும் முத்தம் கொடுத்து பித்தம் வந்துக்குது, ஆனா இவருக்கு முத்தம் கொடுத்தா பித்தம் போயிடும்.
குடும்பத்தில் நாங்கள் என்னன்னா நீங்க அப்படிதான் மாறிட்டீங்களா? அப்படி நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களை பார்த்து நான் பாடுறேன். இங்கதான் ஒன்று நடக்குது.
வேடிக்கை பார்க்காத, நம்மை யாரை வேடிக்கை பார்க்காத, தேவனை நோக்கி பாரு, அந்த அன்பை பாரு. கல்வாரி சிலுவையில உனக்காய் தரித்திரமாய், உனக்காய் அசிங்கப்பட்டு, உனக்காய் தான் வேற யாருக்கும் இல்லை. உனக்கு தெப்பரா, உனக்கு நான்சி, உனக்கு நின்சி, உனக்கு மைக்கேல், டேனியல் உனக்குதான், ரமேஷ் உனக்குதான், ராஜு உனக்குதாயா, உனக்கு நான் எவனுக்கும் இல்லை. உனக்கு நான் ரத்தத்தை கொடுத்தாரு, உனக்கு நான் உயிரை கொடுத்தாரு, உனக்காக தான் சிலுவை சுமந்தாரு. It's only for you, it's only for you, it's for you, it's for you, no one else. யாருக்கு? அப்படியே கண்களை மூடி இந்த ஏசப்பா என்ன செய்வாங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் நிலைமை நினைச்சு பாருங்க. அழகான லீலி புஷ்பம் காலால மிதிக்கப்பட்டது, அழகான லீலி புஷ்பம் காலால மிதிக்கப்பட்டது, அவர் படைத்த கைகளே தங்கச்சி
இன்னைக்கு நீயும் அப்படிதான் இருக்கிறியா? நீ பாவம் பண்ண இயேசுவை நோக்கிறியா? நன்மை சகோதரன் இன்னைக்கு மனம் திரும்பு. சகோதரன் இன்னைக்கு மனம் திரும்பு. அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் விட்டு மனம் திரும்பு. அந்த சினிமா விட்டு மனம் திரும்பு. அந்த டிவி சீரியல் விட்டு மனம் திரும்பு. காதல் விட்டு மனம் திரும்பு. அந்த உறவு விட்டு மனம் திரும்பு. கெட்ட வார்த்தை விஸ்கி சிகரெட் பாப்பாக எந்த காதல் இருக்கிறதோ இன்றைக்கே மனம் திரும்பு. என் உயிரே என் உயிரே என் உயிரே என் ஆசை என் ஆசை நீ சொல்லுங்க. என் உயிரே என் உயிரே என் உயிரே என் ஆசை என் ஆசை சொல்லுங்க. என் உயிரே என் உயிரே என் உயிரே என் ஆசை என் ஆசை. தேங்க்யூ. எல்லாரும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும். எல்லாரும் தேவனுக்காக மிஷனரி எழுதணும். எல்லாரும் நான் அல்ல, இவர் இல்லை, அவர்கள் நீ. என் ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்களை வெறும் வீட்டு கூப்பிடுறாரு. நீ எல்லாரும் ஊழியம் செய்யணும். உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்லி என் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பர்மிஷன் தேவையான தங்கச்சி பர்மிஷன் ஆண்டவர் கொடுத்தார். மேலே பர்மிஷன் வந்துருச்சு. இன்னைக்கு எவ்வளவு பர்மிஷன் தேவை? சுவிசேஷத்தை சொல்லுப்பா. நான் பர்மிஷன் கேட்கிறேன். இயேசு பார்த்து சொன்ன எதுக்கே பர்மிஷன்? எனக்கு உயிர் கொடுத்து இயேசு பத்தி சொன்ன எனக்கு எந்த பர்மிஷனும் வேண்டாம். கவர்மெண்ட் பர்மிஷன் வேண்டாம். எனக்கு எந்த ஊழியர்கள் பர்மிஷன் வேண்டாம். இயேசு பத்தி நான் சொல்லுவேன். என்னை யாரும் போஸ்ட் பண்ணாம எல்லாரும் இயேசு பத்தி சொல்லணும். தேங்க்யூ. இந்த அழகான கிராமத்தில் இவ்வளோ திரளான ஜனங்க இங்கே இருக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம் இவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறதுக்கு. ஆண்டவரே, உங்களை பற்றி சொல்ல போகிறேன்ப்பா. உங்களுடைய மனக்கண்களை தர்றேங்க ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிற வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை திறந்து கேளுங்க. பிதாவாகிய தேவன் அவர் அன்பு கூர்ந்தபடிக்காய் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தார். எதற்காக தந்தார்? நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாகி எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாகி நம்ம எல்லாம் பரிசுத்தமாய் வாழணும் என்பதற்காக ஒரு ஆண்டவர் பலியானார். அன்பு ஜனங்களே, நீங்க மனம் திரும்பணும். தேவனுடைய வார்த்தை கேளுங்க. இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனத்துக்குள்ள நம்ம போனோம்னா நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழணும். இன்றைக்கு நீங்க மனம் திரும்பினால் அந்த நித்திய ஜீவத்துக்கு நம்மால பிரவேசிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, செவிகளை திறந்து கேளுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாம் பாவங்களை மன்னித்து அவர் இன்னைக்கு உங்களை பரிசுத்தமாக்குவார். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போகலாம். ஐயோ ஐயோ மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மரணமே உன் பலி, அதுதானோ முகவரி. மரணமே உன் பலி, அதுதானோ முகவரி.
மிஷினரி இல்லையே உனக்கு முகவரி மிஷினரி மிஷினரி இல்லையே உனக்கு முகவரி மரணமே உன் வலி அதுதானோ முகவரி மரணமே உன் வலி அதுதானோ முகவரி மிஷினரி மிஷினரி இல்லையே உனக்கு முகவரி Do before you die. என்ன? Do before you die. எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம பிறப்பது ஒரு தடவை சாகுது ஒரு தடவை தான். தெரியுமா நாளே சொல்லுங்க. பிறப்பு ஒரு தடவை சாவு ஒரு தடவை. ஆனா அந்த பிறப்புக்கு சாவுக்கு நடுவுல சில காரியங்கள் இருக்குது தெரியுமா? அதுதான் ஞாபகமா இருக்கும். ஆமென். நல்லா கவனமா கேளுங்க. இயேசு சாமி புக்கை திறந்திருக்கிறார். இருக்கிற எல்லாருக்கும் ஒரு புக் ரெடி பண்ணிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு புத்தகம் ரெடி பண்ணிருக்கிறார். தங்கச்சி பேர் என்ன? லாராக்கு ஒரு புக் ரெடி பண்ணி. தம்பிங்க பேரு ஆல்வினுக்கு ஒரு புக் ரெடி பண்ணிருக்கிறாரு. எல்லாருக்கும் புக் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்ன எழுத போறாரு? இந்த பிறப்புக்கும் மரணத்துக்கும் நடுவுல என்ன காரியங்கள் நீங்க செய்ய போகிறீர்கள்? எதற்காக நான் பிறந்தேன்? நான் சாகுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என்ன நான் செய்ய வேண்டும் என்று என்ன உனக்கு இருக்கா? எதற்காக நான் பிறந்தேன்? எதற்காக இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற யோசனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இப்ப ஒருவேளை ஆண்டவர் நீ 10 வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, 10 வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை இந்த 15 வருஷத்துல நீ என்ன செஞ்ச? என்ன எழுதியிருப்பார் ஆண்டவர்? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண? எத்தனை மணி நேரம் பைபிள் படிச்ச? எத்தனை ஆத்துமாவை கொண்டு வந்து எழுதியிருப்பாரா? எழுதியிருப்பாரு தங்கச்சி? என்ன எழுதியிருப்பாருமா? உங்களை பார்த்து என்ன எழுதியிருப்பாரு? What writings of God used? அந்த பைபிளை பாருங்க. பவுலை பத்தி எழுதுறாரு, பேதுரு பத்தி எழுதுறாரு, யோவானை பத்தி எழுதியிருக்கிறாரு, எல்லா காரியங்களும் எழுதிக்கிறாரு. இன்னைக்கு இந்த லாரா ஆகட்டும், இல்ல ஆல்வின் ஆகட்டும், வேற யாரா இருக்கிறீங்க, டேனியல் இருக்கிறீங்க, மைக்கேல், உங்களை பத்தி ஆண்டு என்ன எழுதியிருப்பாரு? என்ன எழுத முடியும்? நான் ஒண்ணு சொல்றா, உங்கள் சாதனையை படிக்கணும். நீ சும்மா சாவக்கூடாது, சாதனை படிச்சுதான் நீ சாகணும். சும்மா வரல, இந்த பூமியில சும்மா பிறந்துட்டு போகல. ஏதாவது செய்கிற ஒரு எண்ணம், ஏதாவது செய்கிற ஒரு துடிப்பு இந்த பிள்ளைகள் வந்தாதான் தேசம் நடத்தி கொள்ள முடியும். என்னோட சேர்த்து சங்கீதம் 90:12 படி. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். உமது அடியானுக்காக போதும். நல்லா கவனமா கேளுங்க. தாவீது கேட்கிற, ஆண்டவரே என் நாட்களை எனக்கு எண்ணிக்க பண்ண படிப்படிமா. நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவராகி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நல்லா கவனமா கேளுங்க. நாங்க இருக்குது கொஞ்ச காலம் தான். தாவீது சொல்றாரு, நான் எவ்வளவு நாள் இருக்கிறோம், எங்களை நாட்கள் எண்ணிக்க எங்களுக்கு அறிவு தாங்கன்றவரே. நாங்க நீண்ட நாள் இருக்க போவதில்ல. ஒருவேளை 70 வயதில் இருக்கலாம், இல்ல ஒருவேளை 60க்குள்ள செத்து போகலாம். என் நாட்களை நான் எண்ணி பார்க்க எனக்கு அறிவை கொடுங்க. எனக்கு நாட்கள் எண்ணுவதில்லை. ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப பிரஷியஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப விலையேற பெற்றது என்ற அறிவு கிறிஸ்தவனுக்கு இல்லை.
வீணாய் செலவு செய்கிற ஜனங்கள் உண்டு. வீணாய் தன் நாட்களை நேரங்களை செலவு செய்கிற ஜனங்கள் உண்டு. எப்படியாவது டைம் பாஸ் பண்ணணும். இப்ப லேட்டஸ்ட் டைம் பாஸ் எப்படி தெரியுமா? இந்தியன் பொறுக்கி லீக். என்ன லீக்? இந்தியன் பொறுக்கி லீக், இந்தியன் பிரீமியர் லீக், IPL. என்ன PL? நாட்களை தாழ்கிற எனக்கு டைம் வந்துருச்சு, என் டைம் வந்துருச்சு. எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு ராஜாவா என்ன கூப்பிட்டீங்க, எதுக்கு என்ன ராஜாவா நியமிச்சீங்க எனக்கு தெரியும். அந்த காலத்து முடித்துக்குள்ள என் வேலை நான் முடிக்க வேண்டும். நல்ல கவனமா கேளுங்க தேவ பிள்ளைகள். ஆண்டவர் இந்த பூமியில வைத்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? ஏதோ லவ் பண்ணணும், ஏதோ பணத்தை சம்பாதிக்கணும், ஏதோ பெரிய ஆளாகணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் மேல மத்தாயி 6:33 சொல்லப்படுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தை, முதலாவது தேவ நீதியை தேடு. இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை குறித்தோ இல்ல தேவ நீதியை குறித்தோ ஒருவருக்கும் வார்த்தை இல்லை. இன்னைக்கு மனிதன் சொகசா வாழ்றான், மனிதன் சாராம வாழ்றான், ஆடம்பரமா வாழ்றான். எதற்காக பிறந்தேன்? நான் சீக்கிரமா சாக போகிறேன், சாகத்துக்கு முன்னாடி தேவ திட்டத்தை நிறைவேறிதான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பெரிய கிறிஸ்தவ குடும்பத்தை பொறுத்த ஒரு வாலிபன் ஃபுட்பால் பிளேயர், நல்ல ஃபுட்பால் ஆடுவான். இவர் பிளே ஃபுட்பால். சின்ன வயசுல எங்க அப்பா ஃபுட்பாலுக்கு அனுப்புவார். ஸ்கூலுக்கு அனுப்புறாரு இல்லையோ ஃபுட்பாலுக்கு அனுப்பி பழக்கம். நல்ல ஃபுட்பால் ஆடுவான். ஒருவேளை இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டான். இன்டர்நேஷனல் லெவலில் போக போறான். ஸ்டேட் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் ஆட போறான். உடனே ஒரு கால் வருது, லெட்டர் வந்துச்சு, தம்பி பிராங்க்லின் நீ வந்து இப்போ இன்டர்நேஷனல் நீ பிளேயர் ஆக போற. அப்படிங்களா? உடனே அங்கே நாளைக்கு அவங்க எல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிட்ட பிறகு அவன் ஸ்டேஜ் கிட்ட போறான். அவன் டாடி எல்லாம் ஃபுல் கொண்டாடுறாங்க, பார்ட்டி வைப்பு. அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. காலையில வழக்கமா அவன் தேவ பக்தி உள்ளவன், ஒரு நல்ல கிறிஸ்தவன். ஜெபம் பண்ற ஆண்டவரே நன்றிப்பா, என்னை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, ஃபுட்பால் நீ அடிச்சு எல்லாம் பண்ணி உன் தேசத்துக்கு நீ மகிமைப்படுத்தின, உங்க தேசத்தை நீ கட்டின, உங்க அரசியலுக்கு நீ மகிமைப்படுத்தின. ஆண்டவர் அவனை கேட்டான், மகன் பிராங்க்லின் நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ எனக்கு என்ன செஞ்ச? எனக்கு என்ன செஞ்ச? எனக்கு என்ன செஞ்ச? உடனே ஒரு கல்ல தண்ணி வர ஆரம்பிச்சு. நான் என்ன செய்யணும்? உன்னை போல பிராங்க்லின் இன்னும் அநேகர் உண்டு, என்னை அறியாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீ மீட்க ரெடியா கேட்டான். ஆண்டவரே ரெடியா? ஆண்டவரே எங்க போனோம்? கலிபோர்னியாவுக்கு நீ போனோம். கலிபோர்னியால நீ ஒரு மிஷனரியாக்கு போறியா? ஒரு ஆண்டவரே ஃபுட்பால் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆசை இல்ல. ஆண்டவரே எனக்கு உங்க சித்தத்தை செய்த நான் பிறந்திருக்கிறேன், உங்க ராஜ்யத்தை கட்ட நான் பிறந்திருக்கிறேன். நான் உங்களுக்காக வாழ ஆசைப்படுறேன். இந்த ஃபுட்பால் ஆகத்தை கேட்டாது எனக்கு அதை பற்றி விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் தேவ ராஜ்யம் கட்டப்படணும். அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா சூட்கேஸ் வச்சு ரெடி பண்ணிட்டு புது ஷூஸ், புது ஃபுட்பால் கிட்டு, எல்லாம் ஜெர்சி எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் சொந்தக்காரலாம் வந்துட்டாங்களா. காலையில 8:30 மணிக்கு ஃபிளைட்டா, 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா. 5 மணிக்கு ஜாப் பண்ணி வெளியே வரோம். நம்ம ரெடி ஆகலையா? ரெடி ஆகல டாடி. என்ன சொல்லுக்கு? டாடி நான் மிஷனரியா போக போறேன். மிஷனரியாவா? என்ன பைத்தியக்காரனா நீ? என்ன லூஸ் பிடிச்சிட்டு நீ ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நீ ஒரு பெரிய சாதனை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னடா பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக போற? லூஸ் பிடிச்சிட்டு திட்டாரா? அவரை பார்த்து அவங்க மகன் அவங்க அப்பா பார்த்து கேட்டாங்க, டாடி டாடி ஃபுட்பால் பிளேயராகவே உங்க பேர் மகிமைப்பட்டுச்சு, நான் ஃபுட்பால் பிளேயராக எங்க தேசம் மகிமைப்பட்டுச்சு. நான் ஏசப்பாக்கு நான் ஒண்ணுமே பண்ணல டாடி, ஏசப்பாக்கு நான் செய்ய போறேன். இவெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சேன், இதுக்கு மேல நான் ஏசப்பாக்கு செய்ய போறேன். தூக்கி போட்டு கலிபோர்னியா கலந்து போனா இன்னைக்கு அந்த ஒரு பிராணி எடுத்த முடிவினால இன்னைக்கு கலிபோர்னியா முழுவதும் கிறிஸ்துவ தேசமாய் மாறிக்கிறது. பகச்சி கிறிஸ்துவ தேசமாய் மாறிக்கிறது. நிலைக்கு மேல நிற்கவில்லை. என் நாட்களை எழுதி பாரு. I am going to die one day. I am going to die one day.
போகிற எல்லா மனிதனும் ஒரு நாள் சாவை பார்த்துதான் ஆக வேண்டும். They have to face that death. ஒரு நாள் எல்லாரும் அந்த மரணத்தை சந்திக்கனாக வேண்டும். யாருமே தப்பித்து ஓட முடியாது. மரணம் வேணாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் நீ சாவணும், ஒரு நாள் நான் சாவணும், 6 வயசு குழந்தை சாவணும், 60 வயசு கிழவன் சாவணும். ஆனா சாகத்துக்கு முன்னாடி நீ என்ன செய்த? என்ன செய்த? சாகத்துக்கு முன்னாடி நீ என்ன செய்த? சாகத்துக்கு முன்னாடி என்ன செய்ய போகிற? உன் சாதனை என்ன? என் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறாய்? தங்கச்சி, நீ பெரிய பி இருக்கலாம், ஐ டோன்ட் கேர். ஏய் தம்பி, நீ பெரிய எம்மா இருக்கலாம், லார்ட் நமக்கு தான், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். படிப்பு தப்புல படி. ஆனா அந்த படிப்பு உனக்கு என் தேவனுக்கு என்ன செய்திருக்கு? உனக்கு சூடு சோகம் இருந்துச்சு, தைரியமே சொல்ல முடியுமா? நான் 1 hour ஜாப் பண்றது ஆத்மாக்களுக்காக சொல்ல முடியுமா? தம்பி, நல்லா குதிக்கிற ஆடுற 1 hour குட்டிகள் போட்டிருப்பேன் தேசத்துக்காக. ஹலோ ஐயா, மிஸ்டர் டாக்டர், மிஸ்டர் எல்எல்பி, ஹலோ மிஸ்டர் பி, ஹலோ மிஸ்டர் எம்ஏ, ஹலோ மிஸ்டர் பிஏ, கேடி மாடி என்ன நடக்குது? நான் +2 ஃபெயில், நான் +2 ஃபெயில், நான் உலக திறமான காலத்துல ஃபெயில், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பாஸ். ஹalleluya. தலைக்கு மேல கை தட்ட மாட்டீங்களா? உலகத்துக்காக ஃபெயில். பவுல், ஸ்தீவன், உலகத்துல எல்லாரும் ஃபெயில். அவர்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து துணி இல்லை. பேதுரு போறான், பிச்சைக்காரன் போறான், பிச்சைக்காரன் கேட்கிறான், ஐயா கொஞ்சம் சாப்பாடு கொடு, ஐயா கொஞ்சம் காய்ச்ச கொடு, ஐயா கொஞ்சம் வெளியே கொடு. அவன் பேதுரு பாக்கெட்லாம் பார்க்கறான். ஐயோ, மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, உலகத்திறமான ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அவனை பார்த்து சொல்றான், எங்ககிட்ட தங்க இல்லை, எங்ககிட்ட வெளியே இல்லை, ஆனா அவன்கிட்ட ஒண்ணு இருக்குது, இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு தலைக்கு மேல கேட்கறியா? நான் நினைக்கிறேன் பேரு ஃபுல்லு மீனா கடிச்சிருக்கோம், உடம்பு ஃபுல்லா மைக் இல்லை, ஒண்ணுமே இல்லை. உலகத்துல ஆசீர்வாதம் யாருமே பார்க்கலையா? யாருமே பார்க்கல. அதனால ஆவிக்குரிய நிலைமையில டாப்ல இருந்தான். தங்கச்சி, நீ படிக்கிறது தப்பு நான் சொல்ல வரல. நான் அவனை பார்த்து கேட்கிற கேள்வி, என் தேவனுக்காக என்னத்தை நீ செய்திருக்கிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருடங்களா இந்த பூமியில உலாவினார். அவருக்கு ஒண்ணு தெரியும். நான் அநேக வசனங்கள் எடுத்து சொல்ல தேவையில்லை. யோவான் புத்தகத்துல ஆண்டு சொல்லுவாரு, எடுக்காதீங்க. யோவான் புத்தகத்துல ஆண்டு சொல்றாரு, நான் தேவ சித்தத்தை செய்ய பிறந்தவன், பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், பிதாவை கனப்படுத்த வந்திருக்கிறேன். இயேசு சாமிக்கு தெரியும். 12 வயசுலயே அவர் போய் ஆலயத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஞானிகளோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாரு. பழைய வேத பாலிகள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பா அம்மா கூட வராங்க. என்ன பண்ணிக்கிற? எங்கடா போயிட்டு இந்த 3 நாள் சொன்னா, நான் தேவ சித்தத்தை செய்ய பிறந்திருக்கிறேன் மம்மி, நான் தேவ சித்தத்தை செய்ய பிறந்திருக்கிறேன். தங்கச்சி, 12 வயசு இயேசுக்கு அவன் எதுக்காக பிறந்தாருன்னு தெரியும். 12 வயசு இயேசுக்கு எதற்காக இந்த பூமியில் இருக்கிறார் தெரியும். தம்பி, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஐயா, உனக்கு 60 வயசு கிளம்பொழுது, நீ 60 வயசு அம்மாவா இருக்கலாம். தங்கச்சி, நீ 20 வயசா இருக்கலாம், நீ 13 வயசா இருக்கலாம். 12 வயசு தெரிஞ்ச இயேசுக்கு அறிவித்து உனக்கு பிரியமான எடுத்து பிறந்திருக்கிற. அவங்க அம்மா பார்த்து சொல்றாங்க, அம்மா, நான் தேவ சித்தத்தை செய்ய பிறந்திருக்கிறேன்மா, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். 33 வருஷம் சாகத்துக்கு முன்னாடி என் ஆண்டவர் தேவ சித்தத்தை செஞ்சார். அவன் சாவல, சாதனை இருந்தது. சாகத்துக்கு முன்னாடி தேவ சித்தத்தை செய்யணும். வெறும் சிலுவை சுமக்க மாத்திரம் தேவன் வரலையா? வெறும் சாக மாத்திரமே வரல. 33 வருடங்களாய் ஜனங்களுக்கு நன்மை செய்து சுற்றி திறந்தாரா, சுகத்தை செய்து சுற்றி திறந்தாரா, ஆசீர்வாதத்தோடு நன்மைகளோடு கிருபைகளோடு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டு ஜெபம் பண்ணாரு. அங்கங்கே நடந்து ஊழியம் செய்தாரு. 33 வருடமாய் தேவ நாமம் இந்த பூமியில மகிமைப்படுத்த இயேசுக்கு தலைக்கு மேல கேட்டு பார்க்கலாம். எதுக்காக பிறந்திருக்கிற? மதர் தெரேசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கேத்தலிக்கா என்னன்னு தெரியாது. ஒரு நல்ல மனுஷி, ஒரு மனுஷி, கிறிஸ்துவ பெண். ஒரு நாள் ஒரு ஏழை பையனை கொண்டு போய் ரோட்ல இருந்து ஒரு பிள்ளையை கொண்டு போய் தள்ளி கொண்டு வச்சுக்கிட்டேன். ஒரு பணக்கார வீட்டுக்கு போனாங்க. அந்த பணக்கார புத்தி காமிச்சிருக்காங்க.
பணக்காரங்களுக்கு போனா, ஐயா இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்க கேட்கும்போது இந்த பணக்காரன் காரி துப்பிட்டாங்க மூஞ்சில. அந்த மதர் தெரேசா காய்த்து எச்சி தழுவி எடுத்துக்கினேன், இந்த எச்சி எனக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா. நான் ரொம்ப படிச்சேன் அவங்க லைஃப் ஹிஸ்டரியை. நோபல் பிரைஸ் வந்துச்சு அவங்களுக்கு. ஏறக்குறைய $2,000 to $20,000, $20,000. அப்போ 20 லட்சத்துக்கு மேல அந்த பணம் வரும்போது அத்தனை பணையும் அவங்க கேல்கட்டால ஒரு பெரிய ஹோம் கட்ட கொடுத்தாங்க. ஒரு பெரிய பணக்காரன் வந்தானா, பெரிய பணக்கார கார் கொடுத்தானா, அந்த காரும் அவங்க ஹோம் கொடுத்தாங்களா. அவங்க சாப்பிட எல்கே அத்வானி பிஜேபி லீடர் வந்தாரா, பிஜேபி வந்து பிரசங்கம் பண்ணாரா. எல்லாரும் மதர் தெரேசா போல வாழ ஆரம்பிச்சுட்டா நாங்க ஏன் கிறிஸ்தவனை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹலோ பிரதர், எங்க அழைப்பு வேற பிரதர், எங்க அழைப்பு வேற. கதை விட்டு சுத்தாதையா. பிரதானமான கட்டளை அன்பு. அன்பு இது எல்லாரும் செஞ்சுதான். பிரதர், என்னால 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியாது. நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடு. உங்க போல எல்லாரும் கத்து தர முடியாது. ஒருத்தருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு. நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சரித்திரத்தை படைத்து விட்டு சென்று இருந்தீனா உன் பேர் இந்த பூமியில இருக்கா, ஜீவன் இருக்கும். 33 வருடம் அவர் சிந்தனை இருந்தது என்ன தெரியுமா? உட்காரும் போது ஏச்சுக்கும் போது சாப்பாடு கொடுக்க வராங்க. ஏசப்பா சாப்பிடுங்க. அவர் சொல்றாரு, எனக்கு சாப்பாடு இல்லை, தேவ சித்தத்தை செய்துதான் எனக்கு சாப்பாடு சொல்லி அந்த சாப்பாடு தள்ளிடுறாங்க. துணி கொடுக்க வராங்க, பெரிய பெரிய குதிரை கொடுக்க வராங்க. அங்க தள்ளுங்க, இங்கே தள்ளுங்க சொன்னாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் தேவ சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், நான் தேவ சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். என்னைக்கு பார்த்து நடந்தாலும் படுத்தாலும் ஏசு சாமிக்கு ஒரே ஒரு சிந்தனை, தேவ சித்தத்தை செய்ய நான் பிறந்திருக்கிறேன். ஸ்தேவானின் ஒரு மனிதன் 2 அதிகாரத்தை தான் வரான். ஆனா அவன் சாகத்துக்கு முன்னாடி சரித்திரத்தை படிச்சாயா, உலகத்தனமான லிஸ்ட் ஒண்ணுமே இல்லை. ஸ்தேவானுக்கு 10 கார் இருந்துச்சு, ஸ்தேவானுக்கு 10 பேர் இருந்தாங்க, ஸ்தேவானுக்கு ஒரு பெரிய பங்களா இருந்தாலும் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு அந்தஸ்து, அவன் இயேசுக்காக செத்தான். ஒரே ஒரு அந்தஸ்து, அவன் இயேசுக்காக வாழ்ந்தான். ஒரே ஒரு பேர், அவன் இயேசுக்காக வாழ்ந்தான், இயேசுக்காக வாழ்ந்தாயா. தங்கச்சி, எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பது பெரிதல்ல, எப்படி வாழ்ந்தோம் அதுதானே முக்கியம். என்னென்ன செஞ்சோம், எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தோம், எத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் பரலோகத்தில் நிரப்பணும், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும். 24 மணி நேரம் இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் செய்திருக்கிறது சற்று யோசித்து பார் சகோதரா. எத்தனை மணி நேரம் சமூகத்தில் இருந்திருப்பார், எத்தனை மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பார், எத்தனை மணி நேரம் சினிமா உட்கார்ந்து கொண்டு இருந்திருப்பார், எத்தனை மணி நேரம் பார்க் பீச் இருந்திருப்பார். ஆனா இந்த 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 3 தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னா என்ன பண்ண பார்க்கோங்க. தேசம் அறிவிக்கலாம். Do before you die. Do before you die. செத்த பிறகு பண்ண முடியாது. தங்கச்சி செத்த பிறகு என்ன சாது? ஒருவேளை ஆவிக்குரிய மரணமா இருக்கலாம், எனக்கு தெரியல. உன் ஆவிக்குரிய நிலைமையில நீ மோசமா இருக்கலாம். உனக்கு தேவனை துதிக்க ஒரு மனசு இல்லை, நீ செத்து போன நிலைமையில இருக்கலாம். தங்கச்சி, சாகத்துக்கு முன்னாடி ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்ட மறுபடியும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தனைக்க போறாரு. தம்பி, சாகத்துக்கு முன்னாடி உன் சர்டிபிகேட்லாம் தூக்கி குப்பையில போடியா. உன் பட்டம், உன் பதவி, உன் செக்ரட்டரி, உன் பிரசிடென்ட் போஸ்ட் எல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ வாழ்ந்த வாழ்க்கை மாத்திரம்தான் உன் பரிசுத்தம். எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்து அது மாதிரி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். என்ன சாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன
என்ன சாதிக்க போற தங்கச்சி? தங்கச்சி தங்கச்சி நாளைக்கு செத்துட்டீனா, தம்பி அடுத்த நிமிஷம் செத்துட்டீனா யார் இருக்கா? யாருக்கும் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? சொல்லுமா. செத்துட்டீனா ஏசப்பா வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? என்னமா சொல்லுவேன்? ஆண்டவரை பார்த்து கேட்பாருல்ல, தங்கச்சியோட பார்த்து கேட்பாருல்ல, எனக்காக என்ன செஞ்சேன்? இல்லை டாடி நான் படித்தேன், அது உங்க அம்மாவுக்காக. நான் அதை பண்ணேன், அது உங்க அம்மாவுக்காக. நான் வீடு கட்டினேன், அது உனக்காக. எனக்கு என்ன செஞ்சேன்? எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்த? ஒண்ணு இல்லைப்பா, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உண்மை தம்பி, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உண்மைத்தானே, உண்மைத்தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் கொஞ்சம் சூடு சாப்பிடலாம் வேணும். 10 அவர் 12 அவர் கண்ணாடி முன்னாடி நிக்கிறது முக்கியம் இல்லையா? 10 12 அவர் ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றது முக்கியம் இல்லை. அந்த நரகத்துக்கு கொண்டு போகிற சினிமா தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்குறியே, வெக்கையில உனக்கு வெக்கையில தங்கச்சி. எவனோ ஒரு நாய்க்காக உன்னை பாவத்துல தள்ளுற அவன் ஹீரோக்காக, அந்த நாய்க்காக நீ உன் உயிரை பண்ணி வைக்கிறீ. உனக்கு வெக்கமில்லை, ஆனா உனக்காக உயிர் கொடுப்ப அந்த சூப்பர் ஸ்டார், அந்த ராஜாவுக்காக உனக்காகவே பலியான அந்த ஆட்டுக்குட்டி, உனக்காகவே ரத்தம் சிந்தி உயிர் சுருந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எத்தனை தோட்டத்தில் வேறெல்லாம் மறைந்து அந்த இயேசுக்காக என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? What are you going to do? என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? எனக்கு தெரியும் என் வீடு பரவாயில்ல, என் வீடு பரவாயில்ல. எனக்கு இந்த பூமி பத்தி ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. எனக்கு சீரியஸா ஃபீலிங் இல்லையா? எல்லாம் கேட்பாங்க, அது மாதிரி 4 அப்பா கார் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எப்போ கொடுத்தாலும் அப்போதான். தப்புன்னு சொல்ல வரல, எனக்கு ஃபீலிங் இல்லை, அதுக்கு வந்து யோசிக்கல. என் ஆசை ஒண்ணு ஆசை எல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானையா. Do before you die. என்ன செய்ய போறீங்க? சாவரம். தங்கச்சி, நான் தீர்க்கதரிசனமா உங்களுக்கு சொல்ல, நாளைக்கு நீ இல்லாம போனீனா, தம்பி நாளைக்கு நீ செத்து போனீனா என்னத்தை கொண்டு போகிற ஆண்டு இல்லை. உன் மூலியமா ஒரு முருசாமி ராமசாமி மாறிட்டானா சொல்லியா? என்ன கொண்டு போகிற? அந்த ஒரு பெரிய வர்ஷிப் ஆண்டு நல்ல பாடம் வயாமி தெரியாது போனது. ஆனா பெரிய ஓட்ட தெரியாது போ, நான் தீர்க்கதரிசனம் தெரியாது போ, தெரியாது போ. ரைட் ஆண்டு கேட்கிற ஒரே ஒரு காரியம், உன் நிமித்தம் எத்தனை பாவி மனம் தருவனா, எத்தனை பாவி மனம் தருவது இருக்கிறோம். யோசிச்சு பார்த்திருக்கிறியா? யோசிச்சு பார்த்திருக்கிறியா? அம்மா, உன் சர்ச் பேர் வச்சு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. சர்ச் மெம்பர்ஷிப் வச்சு பரலோகத்துக்கு போயிட முடியாது. ரெஸ்கியூ மிஷன் மினிஸ்ட்ரி பேர் வச்சு பரலோகத்துக்கு போயிட முடியாது. புரியுதா? நீ போற கஷ்டமாக உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. நீ போற காணிக்கத்தை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. நீ செலுத்துற ஆத்துமாக்கள், நீ சம்பாதிக்கிற அந்த பாவிகள் தான் உன் பரிசுத்தத்தை தான். திரும்பி சொல்றேன், நீ சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள், நீ சம்பாதிக்கிற பரிசுத்தத்தை தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவோம். ஆமென். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? Do before you சாக போற. சாகத்துக்கு பயமா? வாழ்ந்தால் இயேசு செத்தாங்கிறது லாபம். சாவுக்கு பயமா?
பயமா? எத்தனை பேர் சாகு பயம்? அப்ப சாகு ஒரு நாள் வரும்ல, செத்தத்துக்கு இயேசுவை சந்திக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறேன்? என்னம்மா செஞ்சிருக்கிற தம்பி? உன் பெரிய சாதனை தெரியுமா? இது வரைக்கும் ஒரு 3 படம் லவ் பண்ணிக்கிறேன். அதான் சாதனை. அந்த சாதனையா வெக்கையில உன் பெரிய சாதனை தெரியுமா தங்கச்சி? ரஜினிகாந்த் பிலிம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்க. அதான் இல்ல பிரதர், என் பெரிய சாதனை தெரியுமா? நான் டாக்டர் படிச்சிருக்கேன். படிங்க, அதெல்லாம் உலகத்துல வாழ்றதுக்கு. ஆனா ஆத்மாக்கள் பரலோகத்தை சேர்க்கிறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க பிரதர்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் செய்ய போகிறேன். அந்த கை கால் இல்லாத தங்கச்சி போல அப்படி நீங்க யாரும் இல்லையே. காலு கை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குதானே? செய்ய ஆசை இல்லையா? செய்ய ஆசையா? அப்ப வெளியே போகணுமா, கிராமத்துக்கு போகணுமா? அப்படியே அழைப்பு தான் போங்க. இல்ல கார்த்திகை என்ன வாங்க, கார்த்திகை எல்லாம் யூத்த வளர்க்கிறாரு, ஊழியம் செய்யறாரு, அவர் கூட வந்து கலந்துக்குங்க. எப்படியோ இல்ல பிரதர், சரி ஸ்கூலுக்கு போறேன்ல, ஸ்கூலுக்கு ஏசுக்கு சொல்லலாம் இல்ல. எத்தனை பேர் ஸ்கூல்ல ஏசுக்கு சொல்லிக்கிறீங்க பாருங்க? ஏத்துக்குமா? உண்மையா தூக்கணும். சில பேர் தான் தூத்துக்குடி பரமனின் கொடியா மாறணும். தூத்துக்குடி அந்த எம்பெருமான் இயேசுவின் கொடியா மாறக்கூடாதா? தூத்துக்குடியில சிலுவையின் கொடி பறக்க கூடாதா? பாத்தீங்களா? கொஞ்சம் பேர் தான். எத்தனை பேர் காலேஜ்ல இயேசுக்கு சொல்லிருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான். எத்தனை பேர் பஸ்ல போகும்போது இயேசுக்கு சொல்லிருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான். எத்தனை பேர் ஆட்டோல போகும்போது இயேசுக்கு சொல்லிருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான். ஏன் வெக்கம்? அதுக்குதான் நான் பாட்டு பாடிக்கிறேன். வெக்கமா உனக்கு, வெக்கமா இயேசு பத்தி சொல்ல உனக்கு, வெக்கமா வெக்கமா உனக்கு, இயேசு பத்தி சொல்ல உனக்கு, வெக்கமா ஏமா வெக்கமா உனக்கு, இயேசு பத்தி சொல்ல. என்கிட்ட ஒரு குட்டி போடல அண்ணே, ஒரு 10 பேர் வேணும். எதுக்கு தங்கச்சி? குட்டி போல 6 வயசு பண்ண முடியாதா? அங்கிள் எனக்கு ஒரு 10 பேர் வேணும். எதுக்கு தங்கச்சி? நாளைக்கு என் பர்த்டே. என்ன பண்ண போற அங்கிள்? இவ்வளவு வருஷம் என் பர்த்டே தான் எல்லாருக்கும் கேக் கொடுத்தேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? கேக் கொடுக்க போறேன். கேக் கூட பைபிள் செட் கொடுத்து ஏன் 6 வயசுக்கு புத்தி உனக்கு இல்லையா? 6 வயசு குழந்தைகளுக்கு புத்தி உனக்கு இல்லையா? மரமாட்டேன். 60 வயசு ஆயிருக்கு, 16 வயசு ஆயிருக்கு, 18 வயசு, இன்னும் புத்தி வரல. 1 2 3 go. வெக்கமா உனக்கு, வெக்கமா இயேசு பத்தி சொல்ல உனக்கு, ஏமா வெக்கமா வெக்கமா இயேசு பத்தி சொல்ல உனக்கு. 1 2 3 go. மூணு கதையை பேச உனக்கு வெக்கமில்லை. கதையை பேச உனக்கு வெக்கமில்லை. மூணு கதையை பேச உனக்கு வெக்கமில்லை. கதையை பேச உனக்கு வெக்கமில்லை. இயேசு பத்தி சொல்ல வெக்கமா? இயேசு முக்கியமா? இயேசு பத்தி சொல்ல வெக்கமா? இயேசு முக்கியமா? இப்படி வைங்க, மூஞ்சிக்கு நேரம் வைங்க, நல்லா சூடு சொன்னாங்க. கேளுங்க, கேளுங்க, பக்கத்துல கேளுங்க. ஒரு கதையை பேச உனக்கு தம்பி, உனக்கு வெக்க கட்டி கதையை பேச உனக்கு வெக்க இல்லை. நல்லா பாத்துக்கிறீங்க. ஒரு கதையை பேச உனக்கு வெக்க இல்லை. கட்டு கதையை பேச உனக்கு வெக்க இல்லை. உயிர் கொடுத்த இயேசு பத்தி சொல்ல வெக்கமா?
யூ டை. நாங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நாங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நாங்க சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு, நாங்க போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. இயேசுவை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் நிறைய இருக்கிறார்கள். சாதத்துக்கு முன்னாடி யார் செய்வா? யார் செய்யணும் சொல்லுங்க. நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும். நல்லா நான் தான் செய்யணும் சொல்லுங்க. நான் தான் செய்வேன், நான் எவனுக்கு விட மாட்டேன், நான் தான் செய்வேன். நான் செய்யறேன். இரண்டாவது காரியம் இயேசு பற்றி சொன்ன do before you die சொன்ன சில காரியம் you do you will die. do before you die வேற, you do you will die. நீ செஞ்ச என்ன காரியம் அது? ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பத்தி சொல்றாரு, சாப்பிட்டினா சாகவே சாவா. ஏட்ஸ் வியாதி தெரியுமா? ஏட்ஸ் வியாதி ஐயா. அப்போ பொம்பளை பைத்தியம் நிறைய பேர் இருக்கீங்க. யாரா பொம்பளை பைத்தியங்க? உன் பஞ்சாயத்தை விட்டு ஒரு பொம்பளை பார்க்க சைடில் சொல்லுமா? உனக்கு பேசுறேன், உனக்கு தான் பேசுறேன். பொம்பளை பைத்தியம். ஹலோ, பண பைத்தியம் இருக்கிறீங்களா? பண பைத்தியம், பணத்துக்காக ஓடுறதுமா? ஒரு பைபிள் படிக்காம பண பைத்தியம், பொம்பளை பைத்தியம், லவ் பைத்தியம், எஸ்எம்எஸ் பைத்தியம், மொபைல் பைத்தியம் தான் இருக்கிறீங்களா? கம்ப்யூட்டர் பைத்தியம் தான் இருக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் யாராவது இருக்கீங்களா? உனக்கு தான் பேசுறேன், உனக்கு தான் பேசுறேன். மொபைல் பைத்தியம், பொண்ணு பைத்தியம், பண பைத்தியம், கம்ப்யூட்டர் பைத்தியம், உனக்கு தான் பேசுறேன். சினிமா பைத்தியம் இருக்கிறீங்களா? நிறைய கிடையாது. ரஜினிகாந்த் பைத்தியம், விஜய் பைத்தியம், காவேரியார் பைத்தியம், கமலஹாசன் பைத்தியம். இந்த பைத்தியங்கள்லாம் பேசுறேன். இந்த பைத்தியங்கள்லாம் இயேசுக்கு பைத்தியம். நான் பேசுறேன். ஹலோ, நல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க. இந்த காரியெல்லாம் நீங்க விட்டுடுங்க. விபச்சாரம், அபச்சாரம் ஐயா. தங்கச்சி திருமணத்துக்கு முன்னாடி முத்தம் முத்தம் பித்தம் போடுச்சு சுத்தம், நீ ஆயிடுவா சுத்தம். திருமணத்துக்கு முன்னாடி முத்தம். திரும்பி சொல்றேன், இது செஞ்ச நீ சாகவே சாவா. என்ன சாகுது? ஏட்ஸ் வியாதி. ஐயா விபச்சாரம் பண்றீங்க உங்களுக்கு சொல்றேன். ஏட்ஸ் வியாதி வந்தா 15 வருஷம் கழிச்சு வாழலாம். எப்படி வாழலாம்? எப்படி நம்ம வாழலாம்? எப்படி நம்ம வாழலாம்? அவனால ஓட முடியாது, சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பான், முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், நெகெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். நீ செத்தாலும் நீ வாழ செத்த போல இருப்ப. அதுதான் ஏன் செய்யாது. கேன்சர் வியாதி, தம்மு பைத்தியம் உனக்கு சொல்றேன். கேன்சர் வந்துச்சுன்னா நீ உயிர் இருப்ப, ஆனா இருந்தாலும் செத்த போல இருப்ப. குடி பைத்தியம் உனக்கு சொல்றேன். சினிமா பைத்தியம் உனக்கு சொல்றேன். நீ பார்த்தினா செத்தே சாவ. ஆவிக்குரிய வாழ்க்கை. சினிமா சாபமா? நரகத்தின் தரிசனம். என்ன? பண பைத்தியம் உனக்கு சொல்றேன். பணம் ஓடாத, கொஞ்சம் அப்பா கூட இரு, பணம் உன்னை தேடி வரும். பணம் உன்னை தேடி வரையா, அப்பா கூட இரு. பாருங்க, வாரத்துல 3 நாள் ஊழியம், 3 நாள் வேலை. நம்ம கார்த்திகேயன் தூத்துக்குடி சிங்கம் என்ன பாத்தீங்களா? இனி வந்தாலும் ஒரு போதும் வந்துட்டே இருக்குது. எவ்வளவு வந்தாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் தேவ ராஜ்யத்தை கட்டுவார். கேளுங்க, அப்படி நீங்க இருக்கணும், தேவனுக்காக செயல்படணும். எத்தனை பேருக்கு நீங்க சொல்றீங்களா இதெல்லாம் விட போறோம் பிரதர்? Do you will die. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? ஆத்மாவை பிடி before you die. ஏன் ரெண்டு காரியம் நான் சொல்லிருக்கேன். இப்போ நான் ரெண்டும் செய்ய போறேன். நான் தொட மாட்டேன், அந்த பாவம் தொட மாட்டேன். இன்னொன்று தொட போறேன். சாதத்துக்கு முன்னாடி ஆத்மாக்களை சம்பாதிக்க போகிறேன். ஆமென். பரலோகத்தில் நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்றது மாத்திரமே அடுத்த பேச்சுகளை பார்க்கலாம். தைரியமா சவால். அந்த மிஸ்டரி காமா பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை நான் எழுதும்போது அழுதேன், அந்த பாட்டை பாடும்போது அழுதேன், அந்த பாட்டை நான் கேட்கும் போதெல்லாம் அழுவேன். ஏன்னா ஆண்டு சொன்னார், ராஜு இந்த 4th ஆல்பம் என் இதே துடிப்பு, ஏசப்போட இதே துடிப்பு அதுதான். மிஷனரிகளாய் மாறணும், ஆத்மாக்களை சம்பாதிக்கணும், பேரு புகழ் பட்டம் பதவி முகவரி இல்லாம தேவ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். உனக்கு வெட்கமா? இயேசு பற்றி சொல்லுதா உனக்கு வெட்கமா? தங்கச்சி இயேசுக்கு வந்துட்ட உனக்கு அடி பரவாயில்லையா?
உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேச மாட்டா பரவாயில்லையா? லவ் பண்ற பொண்ணுங்கள்லாம் விட்டு போட பரவாயில்லையா? தம்பி ஒரு வேலையும் போயிடலாம் பரவாயில்லையா? ஜெயிலுக்கு போட்டலாம் பரவாயில்லையா? இயேசுக்காக அந்த மாதிரி மிஸ்டி போய் செத்துலாம் பரவாயில்லையா? சத்தம் வர மாட்டேது. சத்தம் என்ன வரல? ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் இயேசுக்காக வாழ போறேன்னு சொல்றது மாத்திரம் இல்லையா? எனக்கு வருதோ இல்லையோ வராம போதும். நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் வாழ இருக்கணும் தள்ளியா இருக்கணும் அதுக்கு கவலை இல்லை. ஆனா நான் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுக்கு மாத்திரமே. அவன் கணக்கு ரெடியா கேளு. ஒரு கதையை பேச உனக்கு வெட்கமில்லை. கதையை பேச உனக்கு வெட்கமில்லை. ஒரு கதையை பேச கதையை பேச உனக்கு கண்கள்